శ్రీరామ్ జయరామ్ జయ జయరామ్ ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டம் 49வது சர்க்கம் ராவணனின் மகிமையை காண்பது. ஒரு எல்லாரும் பயப்படுற மாதிரி பராக்கிரமம் இருக்கக்கூடிய ஹனுமான் இந்த ராவணனுடைய உத்தரவால் ஆச்சரியப்பட்டு கோபத்தினால செவந்த கண்ணோட ராட்சச மன்னன் ராவணனை பார்க்குறாரு. யுத்த களத்தில் சந்திக்கலான்னு நாம் எண்ணியிருந்தோம். ராவணன் இப்படி எதிர்பாராத விதமாக தன்னை அவன் சபைக்கு அழைச்சிட்டு வந்துட்டானே அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியம் அவருக்கு. உயர்ந்த தங்கத்தால் செய்யப்பட்டு நவரத்னங்கள் அழைக்கப்பட்ட பிரகாசிக்கர மகுடம், வைரங்கள் இணைக்கப்பட்டது, சிறந்த ரத்தின வகைகளாலானது, பொன்னாலானது, மனதால் சிருஷ்டிக்கப்பட்டது, விசித்திரமான அணிகலன்கள் எல்லாம் போட்டிருந்தான். உயர்ந்த பட்டாடைகள் உடுத்தி இருந்தான். செஞ்சந்தனத்தை பூசி இருந்தான். பல வகையான வாசன திரவியங்களால் விதவிதமான வடிவில் கோட்டுருவங்கள் இருந்தது. பயங்கரமான தோற்றம் இருக்கக்கூடிய செக்கச்சு வந்த அப்படியே கண்ணு சுழண்டுக்கிட்டு இருக்கிற ஒளி வீசுகிற கூர்மையான கோரப்பற்கள், தொங்கர உதடு, பல வகையான துஷ்ட பிராணிகள் நிறைஞ்ச மந்திரமல்ல முகடு மாதிரி இருக்கக்கூடிய 10 தலை அப்படியே மிளிர்ந்துட்டு இருக்குது. வீரம் மனோதிடம் இருக்கிறவன், கரிய மைவண்ணம், மார்பில் விளங்குற மாலை, பூர்ணச்சந்திரன் மாதிரி ஒளி வீசுகிற முகம், கொக்குகளோட கூட்ட வரிசை மாதிரி இருக்கக்கூடிய அந்த மேகக்கூட்டம் மாதிரியே காட்சி இருக்கிறவன், பருத்து திரண்ட 5 தலை காகங்கள் மாதிரி நாகங்கள் மாதிரி தோல் வளைகள், கேயூரங்கள் பூட்டப்பட்டது, உத்தம சந்தனம் பூசப்பட்ட புஜங்கள், ஸ்படிகத்தினால நவரத்னங்களெல்லாம் இழைக்கப்பட்ட உயர்தரமான விரிப்புகள், அதுக்கு மேலான ஒரு ஆசனத்தில் ரொம்ப சௌரியமாக உட்காந்துருக்கிறவன், ரொம்ப நல்ல அலங்காரம் செஞ்சிட்டு இருந்த அழகான பெண்களை சொத்தியில் நின்றுட்டு சாமரங்களில் விசிறிகள் இதெல்லாம் வச்சு விசிறிட்டு இருந்தாங்க. அவனுக்கு 4 பெருங்கடலால் சூழப்பட்ட இந்த உலகம் மாதிரி மந்திராசல் நோயில் வல்லவங்க, பலத்தால் கர்வம் இருக்கக்கூடிய துர்தரன், பிரகஸ்தன், மகாபார்ச்சிவன், நிக்கும்பன், இந்த 4 அமைச்சர்களோடு இருக்கக்கூடியவன், தேவர்களால் சூழப்பட்ட இந்திரன் மாதிரி மந்திர ஆலோசனை நுட்பங்களை அறிஞ்ச அமைச்சர்களாலும் மங்களத்தையே எதிர்பார்த்துட்ருக்கிற சிந்தனை இருக்கக்கூடிய பிறரால் ஆலோசகர்களால் சூழப்பட்டு ரொம்ப தேஜஸ் உடையவன், மேரு சிகரத்தில் நீருண்ட மேகம் மாதிரி இருக்கக்கூடிய ராட்சச மன்னனை பார்க்குறாரு ஆஞ்சநேயர். பயங்கரமான ஆற்றல் இருக்கக்கூடிய அரக்க வீரர்களால் துன்புறுத்தப்பட்டவராக இவர் இருந்தாலுமே கொஞ்சம் பேராச்சரியமாக அடைஞ்சு ராவணனை ஆச்சரியமாக பார்க்குறாரு. ஒளி வீசுகிற அந்த ராவணனை பார்த்த ஹனுமான் அவனோட தேஜஸால் மயங்கி அவரே தனக்குள்ளே சிந்திச்சுக்கிறாரு. ஆகா, என்ன தோற்றம், என்ன தைரியம், என்ன ஆற்றல், என்ன சோபை! ஆகா, இந்த ராட்சச மன்னன் கிட்டத்தான் எல்லா லட்சணங்களும் எப்படி சீராக பொருந்தி இருக்குது. பலவானான இந்த ராட்சசன் மன்னன் மட்டும் அதர்மம் பற்றில்லாதவனாக இருந்தால் தேவலோகத்தையும் தேவேந்திரனையும் கூட காப்பாற்றுற சக்தி இருக்கக்கூடியவனாக இருப்பானே. இவனோட மக்களால் இகழத்தக்க செயல்களால் எல்லா உலக மக்களுமே தேவதானவர்கள் இவனை பார்த்து நடுங்குறாங்க. இல்லை இல்லாத பராக்கிரமம் இருக்கக்கூடிய ராட்சச ராஜன் மகிமையை பார்த்துட்டு இவன் மட்டும் கோபம் வச்சுட்டு இந்த உலகத்தையே கடலுக்குள்ளே அமிழ்த்திடுவான் போல இருக்கு அப்படின்னு புத்திமானான மாருதி பலவிதமாக சிந்திக்கிறாரு. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 49வது சர்க்கம் ஒற்றைற்று. ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம்.